பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் தருகிற வேத வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதே. இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் நம்முடைய எண்ணங்களும் இதுவாக தான் இருக்கும். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைக்க வேண்டும். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி நாட்களே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளாய் நாம் இந்த வருடத்தை முடித்துவிட்டு நாம் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாய் பிரயாணிக்க இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலையும் சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதோ இஸ்ரவேலரை நடத்தி வந்த மோசே தேவ சமூகத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட போது புதிய தலகர்த்தனாய் யோசுவா நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது யோசுவா இங்கே ஒரு புதிய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. முன்னாய் யோர்தான் என்கிற ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டு ஜனங்கள் தங்களுடைய வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆயத்தமாகிற பொழுது, இந்த யோசுவா ஜனங்களை பரிசுத்த பண்ணுவதற்காய் தேவ வார்த்தையின்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறான். இப்படி ஆயத்தப்படுத்துகிறவனை தேற்றும்படியாக தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய பிரயாணத்திற்காய் நாம் அத்தனை பேரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தை கடப்பதற்கான சில அடி தூரம், வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்வதற்கான சில அடி தூரங்களை நின்று கொண்டிருக்கிற பொழுது அதற்கான ஒரு பெரிய ஆயத்தங்கள் நம்மிடத்திலே வேண்டும் என்பதை தேவனும் எதிர்பார்க்கிறார். அதே வேளையிலே நாமும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்தம் என்ன ஆயத்தம்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எங்கே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறோமோ அங்கே தேவன் கிரியை செய்கிறார். எனவே தேவன் கிரியை செய்கிற தேவன் ஒரு புதிய பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய், ஒரு புதிய பிரயாணத்தை சுதந்திரம் மேற்கொள்வதற்கு முன்பதாய் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒருவேளை புதிய வருடத்திற்குள்ளாய் எப்படி பிரவேசிக்க போகிறோம் என்பதாய் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பால் கவலைப்படாதீர்கள். என் ஆண்டவர் புதிய வருடத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு தேவனோடு கூட எல்லாவற்றையும் இடைப்படுத்தி கொண்டு கர்த்தரை முன்னிறுத்தி எப்பொழுது நடக்க ஆரம்பிப்போமோ அப்பொழுது தேவன் நமக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். எனவே அந்த கிருபை இன்றைக்கு நம் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் தேவன் ஒரு புதிய வருடத்திலே மேன்மைப்படுத்துகிற ஒரு கிருபையை நமக்கு தரும்படியாய் நாம் அவரும் கண்களை மூடி ஜபிக்கலாமா? ஜபம் செய்வோம். மகிமையும் கிருபையும் வல்லமையும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அன்பின் நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர் அப்பா, மகத்துவமானவர், கிருபையாய் நடத்துகிறவர். அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, அந்த காலை வேளையில் எங்களுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய், ஒரு புதிய பிரயாணத்திற்காய் ஆயத்தமாகிற எங்களை யோசுவாவை போல கர்த்தர் இன்னைக்கு தேற்றிருக்கிறீர் அல்லவா, உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, இந்த பிரயாணத்தில் தேவ மகிமை தகப்பனே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை நிறைத்து கொள்ளும்படியாய் எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து தரும்படியாய்
நாங்கள் தேவ சமூகத்திலே காத்து நிற்கிறோம். நிறைவான நன்மைகளை தருகிற ஆண்டவர் எங்களை நிறைவான நன்மைகளை நடத்தும். கூட இருந்து ஆசீர்வதியும். நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.